Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான capsicum மசாலா. So first அந்த capsicum மசாலா செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னா நாங்க இன்னைக்கு 2 capsicum கட் பண்ணி கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். 2 டொமேட்டோ குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஆனியன் ஃபுல்லி ஃபைன்லி சாப்டு, ஒரு ஆனியன் கியூப் சைஸ் சாப்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பூண்டு கொஞ்சம் தனியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் போக மசாலாஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் கொஞ்சோண்டு, அப்புறம் உப்பு எப்பவும் போல் நமக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டு பொறுத்து. அதெல்லாம் போக சீரகமும் மிளகும் கலந்தது கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம டிஷ்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி பேன் சூடேறினொட்டி எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அடுத்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். இது மாதிரி லைட்டாக இது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் மிளகு போட்டுக்கலாம். சீரகமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதையும் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம். ஃபைன்லி சாப்டு ஆனியன். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா சார்ட் அவுட் ஆனதுக்கு அடுத்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் போட்டுடலாம். மசாலாஸ்லாம் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போவே போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப அந்த ஸ்மெல் இருக்காது. ஓகே, இதை நல்லா ஸ்டார்ட் அவுட் பண்ணதுக்கு அடுத்து ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் அண்ட் ஆனியன் கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ரெண்டையுமே போட்டுடலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வதங்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இது நல்லா குக் ஆகணும். ஓகே, இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு பாயில் ஆகிருக்கு நல்லாவே. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் நல்லா நமக்கு பாயில் ஆகணும். ஓகே, இப்போ அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிட செம்ம சைட் டிஷ்ஷு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் உங்களுக்கு எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம். அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.